ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம 2-in-1 ரைஸ் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதமும் புளியஞ்சாதமும் சேர்த்து சாப்பிட்ட எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் ஒரு ரைஸை வாங்க ரெசிபிக்கு போகலாம். இதுக்கு முதல்ல சாதத்தை நம்ம வடிச்சுக்கணும். ஸோ 1 கப் அளவுக்கு பச்சரிசி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசியை நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப குழஞ்சிடுத்துனா நல்லா இருக்காது. ஸோ அதனால் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு குக்கரில் 2லேருந்து 3 விசில், உங்கள் குக்கருக்கு எவ்வளோ தகுந்த விசிலோ உதிரியாக வரணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு நம்ம அதுக்கு நடுவில் மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சியில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் மாதிரியும் இருக்கும், புளியஞ்சாதம் மாதிரியும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பியாட்கே சில்லி 1, அதுக்கப்புறம் நார்மல் வர மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சமாக தண்ணியில் அந்த புளி எல்லாத்தையும் போட்டு முதல்ல அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சாதம் வெந்திருக்கா பார்ப்போம். நல்லா உதிரியாக வெந்திருக்கு. இதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ தட்டிலையோ போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சுற்றி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இன்னும் நல்ல உதிரியாக மிக்சட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சாதம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை, அதை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இலை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். காரத்துக்கு கொஞ்சமாக வாசனைக்காகவும் காரத்துக்காகவும் பச்சை மிளகா 1 ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டு இதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும் இந்த பேஸ்ட்டு. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ட்ரையாக ஆன உடனே நம்ம உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஆற வச்சுருந்தோம் இந்த சாதம், வடித்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். நம்ம எப்போவுமே தனியாக தேங்காய் சாதம், புளியஞ்சாதம் அந்த மாதிரி தனியாக நம்ம சாப்பிட்டு பார்த்துருப்போம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கலவை சாதமாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.